ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 9 ஆஃப் ஹைப்ரிட் அத்லெட் சேலஞ்ச். ஸோ என்னடா காதுக்குள்ளே ட்ரெயினை விட்டு உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸசைஸ் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸும் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மசிலுக்கு வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் டைம் இருக்கும் அண்ட் மசிலில் எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாது. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு மலையை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தாராம். ரொம்ப கடுமையாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த மலைக்கிட்ட போய் பார்க்கும்போது மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால இந்த மலையை நம்மளால் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாராம். அதே மாதிரி ஒரு நாள் வந்தாராம். அப்போ பார்த்தா ஒரு வயசானவர் அந்த மலையை ஏறிட்டு இருந்தாராம். அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு இவர் கேட்டாராம், தாத்தா நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த மலையை ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரே நேரத்தில் இந்த ஃபுல் மலையும் ஏற போகிறது கிடையாது. ஸோ நான் டெய்லியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எனக்கு பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட கோலை நோக்கி எப்போ நம்ம அச்சீவ் பண்ண முடியுமான்ட்டு யோசிக்காமல், ஸோ டெய்லியும் அதுக்கான ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் பண்ணுங்கள். அதாவது புக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு பேஜ், ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸு, அந்த மாதிரி என்ன கோலாக இருந்தாலும் அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப்பை டெய்லியும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் பிடிக்கலனாலும் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிட்டு போயிடுங்க. அண்ட் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மோட்டிவேஷனை தட்டி விட்ருங்க நம்மளுக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் ஸ்டே ஃபிட் வித் டிகேவும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபிட்னஸ் ஃபுட்டிஸ்ன்ற சேனலும் இருக்குது. மாற்றி சொல்லிட்டேன். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு ஒரு ஃபாலோ தட்டினீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டே ஃபிட் வித் டிகே. டுடே ஜாலி டுமாரோ காலி. பை பை.